நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 297வது வீடியோ. இப்போ அக்ஷர சக்தி பீடங்களை பார்க்க போகிறோம். இதில் 21வது சக்தி பீடம் அக்ஷர சக்தி பீடத்தில் நம்ம பார்க்குறது. இதுக்கு உண்டான மெய்யெழுத்து என்னென்னா ஞான்ற எழுத்து 21வது சக்தி பீடத்தினுடைய மெய்யெழுத்து இது. ஸோ இதுக்கு உண்டான தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருந்ததி தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த ஞாபகத்தில் முந்தின வீடியோலேயே நான் அத்திரி அனுஷியா பேசும்போது அருந்ததின்னு சொல்லிட்டேன் பை மிஸ்டேக்கு. அதுக்கு மன்னிக்கிறோம் நான். இல்லை, இப்போ இந்த தேவியின் சொரூபம் எப்படி சொல்லிக்க பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் 5வது மெய்யெழுத்தான ஞா என்ற அக்ஷரத்தின் நாயகி டார்னா தேவின்னு ஒரு பேர் இருக்குது, அல்லது அருந்ததி தேவின்னு பேர். சித்த சாப்பிரசந்தம் என்ன சொல்கிறதுன்னா, அனந்த சக்தி தேவேஷி ரத்தாபரண வாகன ஷடானனேஷு சாபாசி கேடதானப பயான்விதா. அந்த தேவியானவள் நகார தேவி இரத்த வர்ணத்தில் 6 முகங்களுடன் 6 கைகளுடன் விளங்குகிறாள். முறையே அம்பு, வில், கேடயம், கத்தி, அபயவரம் முத்திரை வச்சுட்டு உட்காந்து மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கான்னு சொல்லப்படுறது. அதாவது அழகிய முகத்தை உடைய நகார தேவி சைவத்தில் ருத்ரன் என்றும் வைணவத்தில் சங்கி என்றும் அழைக்கப்படுகிறாள். தேவியின் வலது அக்குள் பாகம் விழுந்த இடம் அது சொல்லியிருக்கு. ஸோ சத்துருக்களை அழிப்பதற்கு பிரயோகிக்கும் மந்திரங்களுக்கு இங்கே உடனடியே பலன் உண்டு இருக்கு. இந்த இடம் தான் மூகாம்பிகான்ற இடம். அந்த மூகாம்பிகா கோவில் சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்நாடகத்தில் அது. ஸோ இங்கே இருக்கிற பீடத்தை அலங்கரிப்பவர் மூகாம்பிகை. காலபைரவர் க்ஷேத்திரபாலன்னு சொல்கிறார். ஸோ காலபைரவர் தான் இங்கே க்ஷேத்திரபாலகர். அடுத்து மூகாம்பிகை என்றால் நம்ம கவர்வது கொல்லூர் மூகாம்பிகை என்ற ஸ்தலமே. இந்த திருத்தலம் தென் கன்னடத்தில் சகயாத்திரி மலையில் கீழே அமைஞ்சுள்ளது. ஸோ அங்கே சௌபர்ணிகான்ற நதி ஓடுறது, அது பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்தலம். கட்டாயம் அது குளிக்கிறோம். அங்கே ஸ்தலம் எப்பயுமே ஒரு ஸ்தலத்துக்கு போனால் அங்கே நதியோ குளமோ இருந்தால் தீர்த்தமானது ரொம்ப ரொம்ப உசிதம். வேறு வழியே இல்லாமல் இருந்தால் குளிச்சுட்டே போயிட்டோம், நேரம் இல்லைன்னு சொன்னால் கால் அலம்பிட்டு அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு பருகணும். ஸோ இப்போ குடசாத்திரி குன்றின் மேல் அடிவாரத்தில் நதிகள், மலைகள், காடுகள் ஆகியவற்றில் சூழப்பட்டு இயற்கை அழகுடன் விளங்குவதால் பழமையான ஒரு தலமாகவும் நம்ம பார்த்த உடனே தெரியுது. இந்த திருத்தலை அடைய சென்னையிலிருந்து நேரடியாக ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், அல்லது சென்னை மங்களூர் ரயிலில் மங்களூர் சென்று அங்கேருந்து போகலாம் பஸ்ஸில். பெங்களூர் குந்தாபுரம் வழியாகவும் கொல்லூரை அடையலாம். சிங்கேரி, சோமேஸ்வரம், ஹாலடி வழியாக செல்லலாம். கொல்லூர் ஒரு சக்தி ஸ்தலம். இவ்வூரை அடுத்துள்ள குடசாத்திரி சாலையில் தான் இந்த மகாசக்தி பீடமுக்கு இங்கே இருக்கிற அம்பாள் பேர் ஆதி மூகாம்பிகை சொல்லப்படுறது. குடசாத்திரி அலையின் நாகோடி என்ற கிராமம் உள்ளது. இந்த கொல்லூர்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அடிவாரத்துலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் பாறைகளும் புதர்களும் நடந்த காட்டு வழியாக போனால் ஒத்தடி பாதி ஆட்டமே போகுமா, அது மேலே போய் சேரலாம். இதை தரிசிக்க விரும்புவார் கொல்லூர்லேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் சுற்றி வளைத்து அந்த பாதையில் போகிறது கஷ்டம். சரி, 60 கிலோமீட்டர் சுற்றி போனால் 18 கிலோமீட்டருக்கு மேலே 60 கிலோமீட்டர் சுற்றி போனால் மலை மேலே ஜீப்பெல்லாம் போகிறதுன்னு போட்டிருக்கா. மலை மேல் உள்ள பரந்த மைதானத்தில் முதலில் தென்படுவது 2 கோவில்கள். அவற்றுள் ஒன்று பத்ரகாளி அம்மன் கோவில். இதுவே கொல்லூரின் மகாசக்தி ஆதி மூகாம்பிகை பேர். பத்ரகாளி அது லிங்கம் போல் ஆவுடையாரை கொண்டு அதிசய தரிசனம் அளிக்கும் இன்னொரு காளி சிலை சிறிதாக இங்கே தென்படுகிறது. பக்கத்தில் உள்ள சிவலிங்கத்தை பைரவர் சொல்கிறார் எல்லாரும். இந்த சிவலிங்கத்தை பார்வதீஸ்வரர் சொல்கிறாளாம். இந்த கோவிலை சுற்றி இயற்கை இடையில் கவனத்தை ஈர்க்கும். பத்ரகாளியை அடுத்து கீழே இறங்கி சென்றால் காலபைரவ சன்னதியை அடையலாம். இவரை வீரபத்திரர்னு சொல்கிறாங்க. பைரவர் வேற, வீரபத்திரர் வேற. கிருபாந்த வாரியாக சொல்கிறார். ஒரு அம்பாசிடர் காரில் எல்லாம் டிரைவரை உட்காந்துருக்கா, அதுக்கார முன்னாடி உட்காந்துருக்காருன்னா பின்னாடி அடித்து பிடிச்சி உட்காந்துருப்பாளாம். முருகர், விநாயகர், பார்வதி உட்காந்துருக்கா. அப்புறமா 2 சீட் இருக்குது. ஒன்று பைரவர், ஒன்று வீரபத்திரர். எல்லாமே அவரோட குழந்தைன்னு சொல்கிறான். இப்போ ஐயப்ப வேறு சேர்த்துக்கிறாவ. ஐயப்பா இந்த ஃபேமிலியில் வரமாட்டார். நம்ம விஷ்ணுக்கும் ஈஸ்வர சம்பந்தத்தோடு பிறந்தவர் இருந்தாலும் இதில் வராது. ஸோ இந்த ஃபேமிலியில் இவாளே 4 பேர் இருக்கா குழந்தைகளை.
அம்பாசிடர் காத்தா சரியாக இருக்கும் கிருபானந்த வாரியார் சொல்லுவார் அது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த கோவில் உள்ள. அந்த பாறையில் ஒரு சோளத்தை சொருகியிருக்கா. இதுதான் ஆதி மூகாம்பிகை சொல்லப்படுறது, மலை மேலே இருக்கிறது. இது நடுவில் ஒரு சூலாயுதம் செருகப்பட்டு பாறைகளில் பல இடங்களில் மஞ்சள், குங்குமம், சந்தனம் அதெல்லாம் பூசியிருக்கலாம். பிற்காலத்தில் இப்படி பாறையாகி முதல்ல வந்து தாட்சாயணி தேவியினே அக்குள் விழுந்த இடம் பின்னாடி பாறையாக மாறித்துன்னு சொல்கிறாங்க. எனினும் அந்த இடத்தில் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது சொல்லப்படுறது. இங்குள்ள அம்மன் உக்கர தேவதையானால் ஏபல், பில்லி, சூரியம்லாம் அங்கே எடுபடாது இங்கே ஆதிமுகாம்பிகை இடத்துல. ஸோ அந்த நம்பிக்கையை பக்தர்களை காணும்போது நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. திருவிழா காலங்களில் இங்கே ஆயிரக்கணக்கான ஆதிவாசிகள், மலைவாசிகள் கூடி அம்பாளுக்கு வந்து விழா எடுக்கிறான்னு போட்டிருக்கேன். நிறைய அங்கே வந்து குகைகள் எல்லாம் நிறைய சாமியோட சிலைகள்லாம் இருக்கான் ஆதிவாசிகள் இருக்க. ஆதி காலத்தில் மலைமேல் குடிகொண்ட ஆதி முகாம்பிகை தரிசிப்பதற்கு பக்தர்கள் செல்லும் பாதையில் கொடிய விலங்குகள், மலைச்செறி பாதையில் பெரிய பெரிய பாறைகள், கற்கள், முட்கள்லாம் இருந்ததுனால போக கஷ்டப்பட்டார். அப்புறமா தான் இது ஆரம்பிச்சது. இங்கே எப்படி ஆரம்பிச்சேன்னா இப்போ இல்லை, நாட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நடந்தது. இங்கே கீழே வந்தது. அடர்ந்த விருட்சங்கள் கொண்ட காடுகளும் உயர்ந்த மலைகளும் பாயும் நதிகளும் குடசாத்திரையின் அடிவாரம் முன்னர் மகா ஆரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆரண்யத்தில் கோல ரிஷின்னு ஒரு ரிஷி ஒருத்தருக்கார். அவர் வந்து ஆசிரமம் அமைச்சு அம்பாளை ரொம்ப உபாசனை பண்ணுறார். அந்த மாதிரி இருக்கும்போது அவரை தவத்தை மெச்சிய மகாதேவருக்கு காட்சி எடுத்து மந்திரோபதேசம் பரமேஸ்வரரே அவருக்கு வந்து மந்திரோபதேசம் பண்ணுறார் கோல ரிஷிக்கு. தேவியை குறித்து தவம் பண்ணுன்றார். அவர் ஆசிரமத்துக்கு பசுமாடு தினம் வந்து பாலை பொழிகிறது. அங்கே போய் நோண்டி பார்த்தா சுயம்பு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் தான் இப்போ கொல்லூர் முகாமிக்கு முன்னாடி இருக்குது. கோல ரிஷியினால் மகரிஷி உடனே அதை தோண்டி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆராய்ச்சி வந்தாலே போதும், அன்னையின் அருளை பெறலான்னு கூறி அங்கே பிரதிஷ்டை செய்ய ஒரு ஸ்ரீசக்கரத்தையும் வந்து அவருக்கு அழித்து விட்டு மறந்தார் யார், பரமேஸ்வரர். ஸோ இதை வந்து இவர் பண்ணுறார். கோவிலை ஓரளவு கட்டி அங்கே வந்து இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் கோல ரிஷி. இது இப்படியே இருக்குது. சகயாத்திர மலை அந்த காலகட்டத்தில் கம்ஹாசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அவன் எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணி இது பண்ணிட்டு இருக்கான். அவன் பரமேஸ்வரன் நிறைய வர வாங்கியிருக்கான். ஸோ அவனை உடனே இப்போ தேவர்கள்லாம் அடறான். அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறான். அப்பாட்ட பொறுத்தவரை அம்மாட்ட போனால் ஒரு சில வேலைகள் நடக்கணும்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அவனை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் அக்கிரமத்தை பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் ஆதிபராசக்தி உதவி நாடினர். தேவி மிகச் சினம் கொண்டு திரிபுர பைரவி ரூபம் கொண்டு அவனை கொல்ல அவன் இருப்பிடம் ஏகினாள். அதற்குள் அவன் அசுரன் தப்பியோடி ரிஷிமுக பர்வதம் இருக்குது. இப்போ நல்லா பார்க்கணும், இதெல்லாம் கர்நாடகாவில் தான் இருக்குது. இப்போ அந்த ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவனை பார்க்கறது எல்லாம் ரிஷிமுக பர்வதம் தான். பாலி சுக்ரீவரில் இருந்தாலும் அந்த இடம் தான். ஸோ ரிஷிமுக பருவத்தின் குகை ஒன்றில் ஒளிந்து கொண்டான். மகா பராக்கிரமசாலியார் இவன். இந்த கம்ஹாசுரன் சாகாபரத்தை எப்படியா அடையணும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அது நடக்கலை. பரமேஸ்வர குறித்து நிறைய தபஸ் பண்ணுறான். கம்ஹாசுரனை கடுந்தவத்தால் கவலையடைந்த தேவர்கள் கோல ரிஷியின் உதவியை ஆடினார். கோல ரிஷி அம்பாளுக்கு உதவி பண்ணுறார். ஸோ இறுதி கோல ரிஷியின் கருத்துக்கிணங்க ஆசிரமத்தை அங்கே அடுத்த சக்தி லிங்கத்தில் வாம பாகத்தில் அம்பாள் வந்து குடியேறான். அந்த லிங்கத்தில் வந்துடுற அம்பாள் ஆதிபராசக்தியை அந்த சுயம்பு லிங்கத்தில் வாம பாகம் இடது பாகத்தை வந்து இந்த வலது பாகத்தில் வந்து சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 பேர் இருக்கா. ஸோ கம்ஹாசுரன் தவத்தை மெச்சி அவன் முன் அறம் தோண்டினான். அசுரன் உடனே வாய் திறந்து வரத்தை கேட்கவோ இவன் அம்பாள் என்ன பண்ணுறான், அவனை ஓமியாக மாற்றிடுறான். அவனை கேட்க முடியல, இன்னும் கோபம் வருது, திருப்பியும் துன்புறுத்துறான் எல்லாரையுமே. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வரம் கேட்க முடியல அவனால். ஸோ இதனால் ஆத்திரம் அடைஞ்ச கம்ஹாசுரன் அங்காரத்தை கொண்டு முன்னை விட கடுமையாக முனிவரெல்லாம் தாக்குறான். ஸோ சும்பன், நிசும்பன், சண்டன், முண்டன், குரூரன், ரக்தபீஷன், தூம்ரலோச்சனெல்லாம் தேவி மகாத்மியத்தோடும் அவளை விட மோசமாக இருக்கான்னு சொல்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு அம்பாள் பொறுக்க முடியாமல் இந்த லிங்கத்தில் வெளிப்பட்டு அவனை வந்து இது பண்ணிடுறான். சிம்ம வாகினியாக மாறி தன் பரிவார சக்தியான 64 யோகின்கள் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அகசியர் சொல்கிறார் அந்த இதில் ஸ்ரீசக்கரத்தில் ஒரு ஆபரணத்துக்கு 64 கோடி. அது மாதிரி அந்த 64 தேர் த லீடர்ஸ். அவள் ஒருத்தர்கிட்ட 1 கோடி இருக்கா.
ஸோ அந்த மாதிரி 9வது 576 கோடி பேர் இருக்கா. ஸோ அவளை அழிச்சுட்டு இவனை தும்சம் பண்ணிடுறா. ஸோ அப்போ வந்து அவள் அம்பாள் பவர்ஃபுல்லானோடனே அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் அவன்கிட்ட கூட. இல்லை இல்லை நான் கொண்டுடுறேன்னு சொல்லி கொண்டுடுறா. அப்போ சொல்கிறான் அவன் புத்தி சாகும்போது தான் புத்தி மாறுறது. இந்த இவரை கோலமகரிஷி வச்சுட்டே வந்து இந்த ஊர் விளங்கணும், என்னையே நினைக்கிறோம் எல்லாரும் சொல்கிறான் கம்பகாரசன். ஸோ அதனால் அந்த கொல்லூர்னு பேர் வந்து கோலமகரிஷினால் ஏற்பட்ட ஊர் அது. ஸோ அப்படி சொல்லி அவனுக்கும் அனுகிரகம் பண்ணுறான். சரி குழந்தையா எல்லாம் குழந்தைதான், அப்பாவுக்கு குழந்தை துஷ்ட பிள்ளை. அம்மா துஷ்ட அம்மாவை எப்பயும் இருக்க மாட்டான். ஒரு பையன் பொறுக்கியாக இருப்பான், ஒரு பையன் கரெக்டாக இருப்பான், ஒரு பையன் எதுவாக இருப்பான். ஆனால் அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்டு தான் போடுவோம். ஸோ இதே மாதிரி அம்பாளுடைய காருண்யமே அந்த மாதிரி தான் சொல்லப்படுறது. ஸோ அவள் வந்து அம்பாள் வந்து என்ன செய்கிறா, அனுகிரகம் பண்ணுறான் அவருக்கு. ஸோ இந்த அஷ்டமாத்திரிகைகள் ஸ்ரீசக்கரத்தில் வரும். அதாவது திரைலோக்கிய முகன் கவசத்தில் இதில் அந்த முதல் ஆவரணத்தில் அந்த அஷ்டமா சித்திகள் அஷ்டமாத்திரிகைகள் எல்லாரும் வருவா அதில். ஸோ அவள்லாம் எடுத்துட்டு முதலில் 8 யோகினிகளுடன் உண்டு. ஆக 64 சக்திகள் ஆகின்றனர். திரும்பவும் 64 சக்திகள் ஒவ்வொன்றாக அவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி 64 கோடி. ஆக லலிதாசனம் நம்ம சொல்கிறது மகா சதுஷ்டி கோடி யோகினி கடைசி விதான் இருக்கு. ஸோ அவளோட போது கமலாசுரன் முத்திரமாக ஊமையாக இருந்ததால் அவன் மூக்கரன் அடைக்கப்பட்டான். 64 கோடி யோகினிகளோடு தம் சிம்மவாகத்தை கம்பீரமாக ஆரோகணித்து சக்கராயுதம் தாங்கி ஜாம் வந்து அவன் தலையில் இது கழுத்தில் வச்சுடுறான் சக்கரத்தை. ஸோ அவன் இறந்துபடுறான். ரத்தம் அவன் அசுரன் கொலை நெடுங்க அம்பாளின் காலில் விழுந்து சரணடைந்தான். இருப்பினும் தேவி தன் திருக்கரத்தால் அவன் தலைமுடியை பிடிச்சி அவனுடைய சக்கராயத்தை அவன் கழுத்தில் பாய்ச்சி அவன் ஊமை தன்மையை முதல்ல எடுத்துடுறான். பேச ஆரம்பிச்சிடறான் அப்புறமா அவன். ஸோ இந்த அசுரன் முன்பே தேவியை மகாபைரவாகி ஆராய்த்திருக்கான் அசுரனாக இருக்கும்போது. அதனால் அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறவன் கடைசி விருப்பம் தான் கேளுன்றா. அப்போ கோல ரிஷி இந்த அன்னையின் திருக்கத்தால் மரணம் அடைகிறது ரொம்ப வசதி. அதுக்கு யார் ரீசன்னா கோல ரிஷி. அதனால் இந்த அவர் பேரில் தான் அந்த ஊர் வரணும்னு சொல்லி கொல்லூர்ன்ற பேர் வர்றது சொல்லப்படுறது. தன் பெயரோடு அம்பிகை தலத்தில் இன்னும் மோகன் ஆகிட்டான், பூமி ஆகிட்டான்ல, அதனால் என் பேர் உன் பேர் இருக்கணுன்றான். ஸோ அது மூகாம்பிகைன்னு வருது. அம்பாள் பேர் மூகாம்பிகை. இருக்கிற இந்த ஸ்தலம் வந்து கொல்லூர். இப்படி வந்துடுது. கோலமகரிஷினால் கொல்லூர், மூக்கனால் வழிபடப்பட்டதுனால திருமுறை பைரவியால் இருந்ததால் மாதிரி இருந்துருதுன்றது. ஆனால் அம்பாளோட ரூபம் என்ன எப்படி இருக்கும்? சங்கு சக்கரம் வரம் அபயம் பத்மாசனத்தில் இருக்காங்க. அன்னையும் அவனுடைய இறுதி ஆவலை பூர்த்தி செய்தாள். அதன்படி கோல ரிஷி பெயர் கொண்டு அந்த திருத்தலம் முதலில் கோலாபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்பு கொல்லூர் என்ற பெயர் மருவி வந்தது சொல்லப்படுறது. முகாசுரனை கொன்று மூகாம்பிகை நாமை பெற்ற ஆதிபராசக்தி கோல ரிஷி ஆசிரமத்தில் சக்தி லிங்கத்தில் தன்னுடைய இதை மறைச்சிக்கிறா. அப்படியே அதுதான் வந்து இப்போ இந்த மூகாம்பிகை ஸ்தலத்தில் முக்கியமாக. அதுக்கு என்ன செய்கிறான்னா ஒரு முகத்தை, ஒரு பெண்ணோட முகத்தை அப்படி கவசமாட்ட போட்டுருவாள். பார்க்கலாம் அந்த முன்னாடி அம்பாளுக்கு புடவையிலேயே அந்த சிம்மத்தை காமிச்சிடுவா. சிம்மவாகத்தை உட்காந்துருக்கா மாதிரி நமக்கு தெரியும். இடது பாகம் பெரிய பாகமாக இருக்கா துர்காலட்சுமி சரஸ்வதி அதில் விட்டிருக்க. வலப்பாகமான சிறிய பாகத்தில் பிரம்மா விஷ்ணு மகேசன் மூவரும் உறைவதாக ஐதீகம். தங்க ரேகையால் பிரிக்கப்பட்டு அர்த்தநாரீஸ்வராக அந்த லிங்கம் விளங்குகிறது சொல்லப்படுறது. ஸோ ஆதிசங்கர வாழ்வில் நடந்தாக குழப்பம் இன்னொரு நிகழ்ச்சி. இங்கே தான் ஒரு சின்ன ஒரு இது கருத்து வேற்றுமை இருக்குது. ஆதிசங்கரர் வந்து சாரதாம்பாள் விஷன் சிங்கேரி வரும்போது அங்கே வந்து சொல்கிறார், என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு வரும்போது மணலில் அவர் சதங்கையெல்லாம் புதஞ்சி வருது. சவுண்டு வரலன்னு சொல்லி திரும்பி பார்க்குற அங்கேயே நின்றுடுறா. அதுதான் சிங்கேரி சொல்லப்படுறது. இந்த இந்த ஆதி சிங்கேரி சொல்லணுமே, கொடியலூர்னு சொன்னேன். ஸோ அது இருக்கிற சிங்கேரி பிரசன்ட் சிங்கேரி. ஸோ வாட் அவுட் மேபி அது விட்டுருங்க. இப்போ கமிங் டு திஸ் சப்ஜெக்டு அதே கதை இங்கே சொல்லப்படுறது. ஸோ அம்பாள் வந்து ஆதிசங்கரோடு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து இங்கே தான் நின்றுட்டா. இங்கே கொல்லூரில் நின்னான்னு வருது. சௌபர்ணிகா நதியில் அது துங்கா நதி, சௌபர்ணிகா நதியில் வரும்போது தான் நின்னான்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிறேன். ஸோ ஆதிசங்கரர் தனது மாநில மண்ணான கேரளாவுக்கு எழுந்து ஐஷம் போகிறார். அவளை அம்பாளை. ஸோ கேரளா வரைக்கும் போவே இல்லை. தேர் இன் கர்நாடகா தான். கர்நாடகாவில் வரும்போதே திரும்பி பார்த்துடுறார், அங்கேயே நின்றுட்டார் அம்பாள். அதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணால், கவலைப்படாத, நீ வந்து கேரளாவில் நிறைய பகவத் கஷேத்திரங்கள் இருக்குது,
அதில் வந்து ஒரு பகவதி வந்து இந்த க்ஷேத்திரம் சோட்டானிகர பகவதி. சோட்டானிகர பகவதியில் நான் காட்சி தருவேன் ராம. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 அம்பாள் வந்து சோட்டானிகர பகவதியில் எழுந்துள்ள மூகாம்பிகை. ஸோ அங்கே அந்த நேரத்தில் இந்த கோவில் அடைச்சிடுவா. இங்கே இதில் கொல்லூரில் அபிஷேக ஆராதனை எதுவுமே இருக்காது. அந்த 4 to 6 இங்கே வந்து நிர்மாலய தரிசனம் தான் பார்க்கலாம் இங்கே. ஸோ அங்கே போய் ராம்பாள் அப்படின்னு ஆதிசங்கர் கொடுத்து வாக்கு பிரகாரம் நடக்கிறது சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து நடந்ததெல்லாம் கேரளா அந்த அந்த இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், அந்த பகுதிகள் தான். சகயாத்ரி மலைன்னு பேர், அந்த இடம் பேர் சகயாத்ரி. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மலையில் அந்த நடக்கிறது அங்கே தான் வந்து கம்புகாசுரன் தான். அப்புறம் இந்த முகாசுரன் மாறுறான் அவன், அங்கே அருள்பாலி இருக்கிறாருக்கு. திருப்பி நிறைய கதைகள் சொல்கிறார். காத்தால சரஸ்வதி, இங்கே லட்சுமி, அங்கே பார்வதியாக தெரிகிறாள் சொல்கிறார் வேறு. பட் இந்த புத்தகத்துக்கு பிரகாரம் அவள் சோட்டானிகர பகவதி தான் வரான்னு சொல்லியிருக்குது. ஆதிசங்கரை வேண்டுகோளுக்கு இணங்க நான் வர முடியாது, நான் வந்து ஐ வில் அப்பியர் தேர்ன்னு சொல்கிறேன். பிட்வீன் 4 to 6 பார்த்தாலும் முகாம்பி அங்கே பார்க்கலாம் சொல்லப்படுறது. கருவறையில் சிம்ம வாகனம் அன்னை விக்கிரகமாக அருங்காட்சி அளிக்கிறார். சர்வாலங்கார புருஷியாக ஜொலிக்கும் அன்னையின் பேரழகை போற்றி மாளாது. எங்கள் எம்ஜிஆரே அதுக்கு வந்து தான் ஜெயிக்கும் போது தங்க வாழை வந்து பரிசளித்தோம் முகாம்பி. எம்ஜிஆர் முதல்ல சீஃப் மினிஸ்டராக வரும்போது அவன் வேண்டுதல் பிரகாரம் நிறைய வாழ சொல்லியிருக்கார். அவரை நான் பார்த்தேன். எம்ஜிஆருக்கு அட்வைசர் தந்திரி ஒருத்தர் இங்கே இருந்தார் ஜவஹர்லாலில். அவர் வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் வாஸ் இன்சார்ஜ். ஈஸ் ஃப்ரம் கர்நாடகா. அவள் வீட்டுக்கு கழிச்சு போனார் எங்களெல்லாம். பார்த்தா எம்ஜிஆர் இவருக்கு தங்க வாழை கொடுக்கலாம், முகாம்பியா கொடுக்குற மாதிரி. அதை பார்த்துல நான். ஸோ அந்த தந்திரி சொன்னார், நான் மதுரையில் வந்து நான் அட்வைஸ் பண்ண அவருக்கு. ஸோ அது பிரகாரம் எஸ் ஆக்டட். ஸோ ஹி கேம் டு முகாம்பிகா ஆல் த வே. இது எலெக்ஷன் இது ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த நன்றியை மறக்காமல் அவர் போய் தங்க வாழை அங்கே வச்சுட்டு வந்தார் இங்கே மூகாம்பிகை ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் எனக்கு. இதை சொல்லி இந்த 297வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். இங்கே இருக்கிற அம்பாள் பேர் அம்பாஜி கோவிலுக்கு அம்பாள் பேர் இந்த பேர் அது அருந்ததி தேவி. இங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து அந்த இது பார்த்து விழுந்த இடம் இதுதான், இது கொல்லூர்ன்ற ஸ்தலம். இதை சொல்லி நிறைய தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.